இஸ்லாமிய பெண்களே, யாருடைய வீட்டில் வட்டியின் கடுகளவு அந்த காற்று துர்வாடை வீசுகிறதா, நாம் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியக்கார கூட்டமாய் நிற்போம். எந்த இரத்தத்தை வெறுக்கிறோமோ அந்த இரத்த ஆற்றிலே நீந்தப்பட்டு இரத்தத்தை குடிப்பவர்களாய் நிற்போம். மென்டல் கூட்டமா அல்லாஹ் எழுப்புவானே மறுமையில. வேதனையின் உச்சம். பெண்கள் இந்த விஷயத்தில் அழுத்தம் திருத்தமாய் நம் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும். நம் உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்த நண்பர்கள் இந்த விஷயத்தில் அலட்சியம் காட்டினால் அவர்களை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய நிலைமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாம் அற்புதமாய் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான், அல்லதீன யாக்குலூன ரிபா, எவன் வட்டியை உண்ணுகிறானோ, அந்த வட்டி விஷயத்தில் பங்கு கொள்கிறானோ, லா யகூமூன் இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்ஸி. ஷைத்தான் தீண்டினால் நீ எவ்வளவு கேவலமானவனாய் மாறுவாயோ அதுபோன்று பைத்தியக்காரனாய் எழுப்பப்படுவாய். தௌஹீது வளர்ந்து விட்டது என்று நினைக்கிறோம். தௌஹீது குடும்பங்களிலும் அறியாமல் வட்டி உள்ளே புகுந்திருப்பதை பார்க்கிறோம். தர்மம் வாங்கி உண்ணுகிற நிலையில் இருப்பவன் கூட இறைவனிடத்திலே காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்வான். இறைவா, பொருளாதாரம் இல்லை, கையேந்தினேன், விட்டுவிடு இறைவா, நிர்பந்தத்தினால் கையேந்தினேன், விட்டுவிடு இறைவா என்று. வட்டி வாங்குபவன் காரணம் சொல்ல முடியுமா? நவீன கால வட்டியில மூழ்கியிருப்பவர் அல்லாஹ்விடத்தில ரீசன் சொல்லி தப்பிக்க முடியுமா? முடியவே முடியாது. இஸ்லாமிய பெண்கள் நம் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். மாதாந்திர வட்டி கட்டுகிற முஸ்லிம் குடும்பத்தை பார்க்கிறோம். வட்டி என்பது வன்கொடுமை அல்லவா? பல உயிர்களை கொல்வதற்கு சமம் அல்லவா? இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு மோட்சம் கிடைக்குமா? வட்டி வாங்கினால், வட்டி கொடுத்தால், நகையை அடகு வைத்து வங்கியின் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டினால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நம்மால் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. வட்டி வாங்கினால் சாபம்தான், வட்டி வாங்கினால் அழிவுதான், வட்டி வாங்கினால் கேடுதான், வட்டி வாங்கினால் நாசம்தான். அழுத்தம் திருத்தமாய் சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். இப்பொழுது சமகாலத்தில் நவீன வட்டி பெருகி நிற்பதை பார்க்கிறோம்.